ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் எக்ஸாம் தமிழ் சேனல். முயன்றால் முடியாதில்லை, முயலாவிட்டால் உனக்கு கேட்டே இதுபடை. கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, இது ரிப்பீட்டடாக நம்ம சேனலில் அடிக்கடி வர ஒரு கொஸ்டின். அதாவது பியூர் சயின்ஸ் எடுத்தவங்க பார்த்தோம்னா இன்ஜினியரிங் படிக்கலாமா அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தா, நான் +1 பியூர் சயின்ஸ் எடுத்திருக்கேன், எனக்கு இந்த சாஃப்ட்வேர் கம்பெனி ஐடி கம்பெனியில் ஜாபுக்கு போகிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா, அப்படி போகணும்னா என்ன மாதிரி டிகிரி படிக்கலாம், முதல்ல வாய்ப்பு இருக்கா இல்லையா, அந்த மாதிரி கூட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் +1 பார்த்தா எடுத்த குரூப் பியூர் சயின்ஸாக இருந்துச்சு அப்படின்னா உங்களால் இன்ஜினியரிங் படிக்க முடியுமா? சப்போஸ் இன்ஜினியரிங் படிக்க முடியாது அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாக என்ன மாதிரியான டிகிரிலாம் உங்களால் படிக்க முடியும்? இல்லை சாஃப்ட்வேர் கம்பெனி ஐடி கம்பெனிக்கு போகணும் அப்படின்னா ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு வீடியோ உங்களை ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது பார்த்தோம்னா +1 பியூர் சயின்ஸ் எடுத்துட்டு இன்ஜினியரிங் படிக்க முடியுமா, இல்லை சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு போக முடியுமா, ஐடி கம்பெனிக்கு போக முடியுமா, இல்லை இன்ஜினியரிங்க்கு ஈக்குவலாக இருக்க வேற ஏதாவது டிகிரி, இந்த அக்ரிகல்ச்சர் ரெலவெண்ட்டா, இல்லை ஃபுட் டெக்னாலஜி ரெலவெண்ட்டா, இந்த மாதிரிலாம் படிக்க முடியுமா, அதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக பியூர் சயின்ஸ் எடுத்த நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது +1 பியூர் சயின்ஸ் எடுத்து படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களோட கெரியருக்கு ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பியூர் சயின்ஸ் அப்படின்னு எடுத்தா +1 இங்கே எடுத்த குரூப்பில் பார்த்தா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இருக்கும், உங்களுக்கு மேக்ஸ் இருக்காது. அதுக்கு பதிலாக பார்த்தா பாட்னி ஜுவாலஜி. நார்மலாக பார்த்தா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜி படிக்கிறவங்கள அந்த பயாலஜியை 2 பேப்பராக டிவைட் பண்ணி உங்களுக்கு பாட்னிக்கு தனியாக ஜுவாலஜிக்கு தனியாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து 2 பேப்பராக வந்திருக்கும். ஸோ காமனாக சொல்லணும் அப்படின்னா பியூர் சயின்ஸ் எடுத்தவங்களுக்கு மேக்ஸ் இருக்காது. பட் இது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா பியூர் சயின்ஸ் எடுத்தவங்களுக்கு மோஸ்ட்லி நிறைய கோர்ஸ்க்கு ஈஸியாக அட்மிஷன் கிடைக்காது. பியூர் சயின்ஸ் எடுத்தவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு எடுத்தால் மெடிக்கல் ஃபீல்டில் எல்லா கோர்ஸுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் பார்த்தா MBBSலேருந்து, ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க நீட் எழுதலாமா, அந்த மாதிரி கூட கேட்குறாங்க. கண்டிப்பாக நீட் UG எழுதுறதுக்கு உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கா. ஸோ MBBS ட்ரை பண்ணி பார்க்கலாம், வெட்டரி டாக்டர் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஆயுஷ் கோர்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இது மட்டும் இல்லாமல் ஃபார்மசி ரெலவெண்ட்டாக டிப்ளமோ ஃபார்மசி, அது மட்டும் இல்லாமல் பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி, அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா FARMD கோர்ஸ் உங்களுக்கு டாக்டரேட் இன் ஃபார்மசி அப்படிம்பாங்க. இந்த மாதிரியான கோர்ஸ் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் BSc அலைடு மெடிக்கல் கோர்ஸ் எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா BSc நர்சிங் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு மெடிக்கல் ஃபீல்டில் எல்லா கோர்ஸுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம், கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டுக்க உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ எது ரெலவெண்ட்டானது அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஜினியரிங் படிக்கலாமா படிக்க முடியாதா அந்த மாதிரி கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 99% காலேஜில் பார்த்தா அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை உங்களுக்கு. சொல்லப்போனால் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் அப்படிங்கிற ஒரு கவுன்சிலிங் நடக்குது. இது பார்த்தா இன்ஜினியரிங் காலேஜில் இன்ஜினியரிங் ரெலவெண்ட்டாக கோர்ஸ் படிக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் ஒரு கிட்டத்தட்ட 500-550 காலேஜ் இது அண்டரில் வரும் உங்களுக்கு. ஸோ இதுக்கான எலிஜிபிள் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாவே ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் கம்பல்சரியாக கேட்பாங்க உங்களுக்கு. பட் நீங்கள் எடுத்த குரூப்பில் மேக்ஸ் இல்லை அப்படிங்கிறனால கண்டிப்பாக தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் அப்படிங்கிற கவுன்சிலிங் உங்களால் அப்ளை பண்ண முடியாது. ஸோ இன்ஜினியரிங் பொறுத்தவரையும் பார்த்தா பியூர் சயின்ஸ் எடுத்தவங்க ஒரு 99% மேலே கூட சொல்லலாம். நிறைய காலேஜில் அட்மிஷனே கிடைக்காது உங்களுக்கு. சப்போஸ் ஏதாவது ஒரு சில யூனிவர்சிட்டியில் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, அது மட்டும் இல்லாமல் பார்த்தா பயோடெக்னாலஜி, இந்த மாதிரி உங்கள் டிபார்ட்மெண்ட்டோட இந்த பயாலஜியோட பாட்னியோட இந்த மாதிரி உங்கள் டிபார்ட்மெண்ட் அந்த நீங்கள் +1 படிச்சுப்பீங்களா அந்த பேப்பர்ஸோட ரெலவெண்ட்டாக ஒரு சில இன்ஜினியரிங் ஸ்ட்ரீமுக்கு அதுவும் ஒரு சில யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப ரேர் தான் உங்களுக்கு. சப்போஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரியான யூனிவர்சிட்டியில் என்ன மாதிரியான அட்மிஷன் ப்ராசஸ், என்ன மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். பட் காமனாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தா 99%க்கு மேலே இருக்க காலேஜில் பார்த்தோம்னா பியூர் சயின்ஸ் எடுத்தவங்களுக்கு மோஸ்ட்லி இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதுக்கு ஈக்குவலாக இருக்க BSc கோர்ஸ் வேணால் எடுத்து படிச்சுக்கலாம். சப்போஸ் நீங்கள் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படிங்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்க்கு எங்கேயுமே கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதுக்கு ஈக்குவலாக BSc அக்ரிகல்ச்சர் ப்ளஸ் ஒரு MSc அக்ரிகல்ச்சர் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு BE BTech அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு ஈக்குவலாக ஜாப் கிடைக்கும் உங்களுக்கு. இதே மாதிரி பயோடெக்னாலஜி ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஃபுட் டெக்னாலஜி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரியான கோர்ஸ் தான். அதாவது நீங்கள் ஒரு BE BTech ஃபுட் டெக்னாலஜியோ இல்லை BE BTech பயோடெக்னாலஜியோ படிக்கிறதுக்கு அட்மிஷன் கிடைக்கல அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாக ஒரு BSc + MSc ஃபுட் டெக்னாலஜி இல்லை BSc + MSc பயோடெக்னாலஜி இந்த மாதிரி சூஸ் பண்ணீங்க அப்படின்னா நிறைய காலேஜில் அட்மிஷன் கிடைக்கும். ஜாப் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டா கூட BE BTech அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு, இல்லை BE BTech ஃபுட் டெக்னாலஜி முடிச்சவங்களுக்கு, இல்லை BE BTech பயோடெக்னாலஜி முடிச்சவங்களுக்கு இவங்களுக்கு ஈக்குவலாக ஒரு BSc + MSc ஃபுட் டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி இல்லை அக்ரிகல்ச்சர் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள். இன்ஜினியரிங் பார்த்தோம்னா மோஸ்ட்லி ஒரு 99%க்கு மேலே இருக்க காலேஜில் நீங்கள் படிக்க முடியாது அப்படின்னு நம்ம பார்த்தாச்சு.
நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்பீட்டடாக கேட்குறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஜினியரிங் பதிலாக என்ன பண்ணலாம் அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க. இதுக்கு தான் ஏற்கனவே வந்து நம்ம ஒரு டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துட்டோம். அதாவது பிஇ பிடெக்கில் அக்ரிகல்ச்சர் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதுக்கு பதிலாக பிஎஸ்சி ப்ளஸ் எம்எஸ்சி சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை பயோடெக்னாலஜி படிக்கணும் அப்படின்னா அதுக்கு பதிலாக பிஎஸ்சி ப்ளஸ் எம்எஸ்சி பயோடெக்னாலஜி சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ஃபுட் டெக்னாலஜி அப்படின்னா அதுக்கு பிஎஸ்சி ப்ளஸ் எம்எஸ்சி ஃபுட் டெக்னாலஜி இருக்குது. அந்த மாதிரி வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா மோஸ்ட்லி மற்ற ஸ்ட்ரீம்க்குலாம் நிறைய வந்து உங்களுக்கு அட்மிஷன் வந்து கிடைக்காது. ஈசியோ ட்ரிபிள்யூ மெக்கானிக்கலோ சிவிலோ இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா மோஸ்ட்லி எந்த காலேஜுமே அட்மிஷன் வந்து கிடைக்காது உங்களுக்கு. நீங்கள் வேணால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். பயோடெக்னாலஜி ஃபுட் டெக்னாலஜி ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் உங்கள் ஃபீல்டோட ரெலவெண்ட் ஆகுது. நீங்கள் +1 படிச்சிருப்பீங்களா அந்த பாட்னி ஜுவாலஜி இதோட ரெலவெண்ட்டாக இருக்கனால ஒரு சில காலேஜில் டேரெக்டாக பிஇ பிடெக்கே அட்மிஷன் கிடைச்சிடும். ஒரு சில காலேஜில் சப்போஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அதுக்கு பதிலாக ஏற்கனவே நம்ம பார்த்த ஆப்ஷனாக பிஎஸ்சி ப்ளஸ் எம்எஸ்சி முடிச்சுட்டு அதுக்கு ஈக்குவலாக ஜாப் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் ஒரு பிஇ பிடெக்கில் ஒரு ஸ்ட்ரீம் எடுத்து படிக்கிறதுக்கு ஈக்குவலான ஜாப் வந்து பார்த்தா ஒரு பிஎஸ்சி ப்ளஸ் எம்எஸ்சி முடிச்சவங்களுக்கு போத் கவர்மெண்ட் ப்ளஸ் ப்ரைவேட் 2 ஏரியாலுமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஈவன் ஹையர் ஸ்டடீஸ் படித்தா கூட ஒரு பிடெக் முடிச்சவங்க எம்டெக் படிக்கலாம், பிஇ முடிச்சவங்க எம்ஏ படிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தா ஒரு எம்எஸ்சி முடிச்சவங்க ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும் அப்படின்னா எம்ஏ எம்டெக் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. ஸோ ஹையர் ஸ்டடீஸ் ப்ரைவேட் ப்ளஸ் கவர்மெண்ட் ஜாப் இது எல்லாமே வந்து பார்த்தா ஒரு பிஇ பிடெக் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு ஈக்குவலாக அதுக்கு ஈக்குவலான ஸ்ட்ரீம் வந்து பார்த்தா எம்எஸ்சியில் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட்டுக்கு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நிறைய பேர் ரிப்பீட்டாக கேட்கறது நான் பியூர் சயின்ஸ் எடுத்திருக்கேன். இது மட்டும் இல்லாமல் பியூர் சயின்ஸ் எடுத்தவங்க மட்டும் இல்லாமல் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருக்கேன். என்னால் சாஃப்ட்வேர் கம்பெனி ஐடி கம்பெனிக்கு ஒரு ஜாப் போக முடியுமா, அதுக்கு என்ன ப்ராசஸ் ஃபாலோ பண்ணணும், என்ன டிகிரி படிக்கணும் அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க. இதுக்கான உண்மைகள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தா மோஸ்ட்லி இதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கம்மி தான் உங்களுக்கு. ஏன்னா இந்த பியூர் சயின்ஸ் எடுத்தவங்களுக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இல்லாமல் அந்த மேக்ஸ் இல்லாமல் பயாலஜி கம்ப்யூட்டர் அப்படிங்கிற குரூப் இருக்கலாம். அவங்களுக்கும் வந்து பார்த்தோம்னா இந்த ஐடி கம்பெனி சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்கா. ஏன்னு பார்த்தா ஒரு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் ரிலேட்டட் நீங்கள் எந்த ஒரு கோர்ஸ் படிக்கணும் அப்படிங்க ஆசைப்பட்டாலும் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்லை இது ரிலேட்டட் நிறைய கோர்ஸ் இருக்குது உங்களுக்கு. இல்லை நீங்கள் பிசிஏ பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படிம்பாங்க. இது 3 இயர்ஸ்க்கான ஒரு கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான கோர்ஸ் தான் உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா இன்ஜினியரிங்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த கோர்ஸாக வந்து பார்த்தோம்னா ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஐடி கம்பெனியில் ஜாப் கிடைக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான கோர்ஸ் உங்களுக்கு. ஸோ இந்த கோர்ஸ் எல்லாமே படிக்கணும் அப்படின்னா +1 நீங்கள் எடுத்த குரூப்பில் மேத்ஸ் வந்து கம்பல்சரியாக வேணும் அப்படிங்கிற எலிஜிபிளாக நிறைய காலேஜில் நிறைய யூனிவர்சிட்டியில் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. பட் பியூர் சயின்ஸ்லையும் சரி இல்லை ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிங்க அப்படின்னாலும் சரி அதில் வந்து உங்களுக்கு மேத்ஸ் இல்லை. ஸோ வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு மோஸ்ட்லி எந்த காலேஜிலுமே அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு. சப்போஸ் இன்ட்ரெஸ்ட்டுக்கு அப்புறம் ஒரு பிலோ அவரேஜ் காலேஜ் இங்கெல்லாம் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு. பட் இந்த மாதிரியான கோர்ஸ் பொறுத்தவரை கொஞ்சம் டாப் லெவல் காலேஜில் படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ பியூர் சயின்ஸ் எடுத்தவங்களுக்கோ இல்லை ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தவங்களுக்கோ ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க நான் எடுத்த குரூப்பில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால் அதில் கம்ப்யூட்டர் சயின்ஸே இருக்குது, என்னால் ஏன் சாஃப்ட்வேர் கம்பெனியில் வந்து ஜாப் கிடைக்காது, ஏன் அதில் மட்டும் கோர்ஸ் வந்து என்னால் படிக்க முடியாது அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க. உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸே இருந்தால் கூட வந்து பார்த்தா மேக்ஸ் வந்து கம்பல்சரியாக நிறைய காலேஜில் நிறைய யூனிவர்சிட்டியில் வந்து கேட்குறாங்க. ரேராக வந்து பார்த்தா ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி ஒரு பிலோ அவரேஜ் காலேஜில் வந்து ஏதாவது ஒரு சில காலேஜில் உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. சப்போஸ் அப்படி இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி கூட சூஸ் பண்ணி உங்களோட எஃபர்ட்டை போட்டு ஒரு காலேஜ்லேயோ கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு அட்லீஸ்ட் ஹையர் ஸ்டடீஸ் அடுத்து வந்து பார்த்தா கொஞ்சம் டாப் லெவல் காலேஜ்லையோ நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் தர காலேஜ்லையோ அந்த மாதிரிலாம் சூஸ் பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சாஃப்ட்வேர் கம்பெனி ஐடி கம்பெனி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் நீங்கள் வந்து பார்த்தா பியூர் சயின்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துகிட்டு ஓரளவு நல்ல காலேஜ் டாப் லெவல் காலேஜ்லாம் நீங்கள் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பிசிஏ இல்லை இன்ஜினியரிங்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்லை இன்ஜினியரிங்கில் மற்ற எந்த ஸ்ட்ரீமுக்குமே இந்த பயோடெக்னாலஜி அக்ரிகல்ச்சர் ஃபுட் டெக்னாலஜி இல்லாமல் மற்ற எந்த ஒரு ஸ்ட்ரீம் ட்ரை பண்ணிங்க அப்படின்னாலும் மோஸ்ட்லி எந்த காலேஜ்லுமே அட்மிஷன் வந்து தரமாட்டாங்க. ஸோ காமனாக சொல்லணும் அப்படின்னா பியூர் சயின்ஸ் எடுத்தவங்களுக்கு இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். ஏதாவது ஒரு சில காலேஜில் 1% காலேஜில் இந்த பயோடெக்னாலஜி அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் ஃபுட் டெக்னாலஜி இந்த மாதிரியான கோர்ஸ்க்கு அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சாஃப்ட்வேர் கம்பெனி ஐடி கம்பெனியில் போகணும் அப்படின்னா போக முடியுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி சப்போஸ் ஒரு பிலோ அவரேஜ் காலேஜில் அட்மிஷன் கிடச்சி நீங்கள் அங்கே படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் கொஞ்சம் டாப் லெவல் காலேஜ் போனீங்க உங்களுக்கு கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான ஃபீல்டில் இந்த சாஃப்ட்வேரில் அது ரெலவெண்ட்டான ஃபீல்டில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ப்ளஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில் ஓரளவு நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அது ரெலவெண்ட்டாக ஏதாவது கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒரு ஆஃப் கேம்பஸ்லையோ இல்லை டேரெக்டாக கம்பெனி இன்டர்வியூவில் அட்டன் பண்ணி உங்கள் ஸ்கில்லை காமிச்சிங்க அப்படின்னா ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பியூர் சயின்ஸ் எடுத்தவங்க இன்ஜினியரிங் படிக்கலாமா அந்த மாதிரி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்கு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பியூர் சயின்ஸ் எடுத்த நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூங்க.